எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான ஆசைகள், கனவுகள், ஏக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இப்படியாக நமக்குள் ஏற்படும் இந்த ஆசைகளும், கனவுகளும், ஏக்கங்களும் நியாயமானவைகளா? அதற்கு நாம் தகுதியானவர்களா என்று சோதித்து பார்த்து, ஒருவேளை நியாயமானதாகவும் நாம் அதற்கு தகுதி உடையவர்களாகவும் இருக்கின்ற பட்சத்தில் அதற்காக நேர்மையான வழிகளில் முயற்சி செய்கின்றோம், போராடுகின்றோம், வெற்றியும் அடைகின்றோம். இன்னும் நம்மில் சிலர் நம் ஆசைகளும், கனவுகளும், ஏக்கங்களும் நியாயமானதோ நியாயமற்றதோ எதுவாக இருப்பினும் எதை பற்றியும் சிந்திக்காமல் அதை அடைந்தே தீர்வேன் என்று சொல்லி குறுக்கு வழிகளில் முயற்சி செய்கின்றோம். ஆனால் அதை அடைந்த பின்பு அவைகளால் நமக்கு ஏற்படும் தொல்லைகளின் நிமித்தம் வருந்துகின்றோம், அவமானப்படுகின்றோம். இது நமக்கு தேவைதானா என்று சொல்லி நம்மை நாமே நொந்து கொள்ளுகின்றோம். நாம் யாவரும் ஒரு உண்மையை அடிக்கடி மறந்து போய்விடுகின்றோம். என்னவெனில், நம்மை நாம் படைத்துக் கொள்ளவில்லை. நாம் யாருக்கு மகனாக, மகளாக பிறக்க வேண்டும் என்று நாமே தீர்மானித்து நாம் தெரிந்து கொண்ட அம்மாவின் வயிற்றில் கருதரிக்கவும் இல்லை, அவளால் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. நாம் யாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும், எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன படிக்க வேண்டும், எந்த வேலைக்கு போக வேண்டும், யாரை திருமணம் முடிக்க வேண்டும், எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், அவர்கள் யாராக மாற வேண்டும், எந்த நேரத்திலே இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து போக வேண்டும் என்பது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடிகளும் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நம்மை படைத்த பரிசுத்த தேவன் ஒருவருக்கே தெரியும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் துவக்கம் முதல் கடைசி மட்டும் எல்லாவற்றையும் ஏற்கனவே திட்டமிட்டு அதன்படி நாம் நடந்து செல்லும்படியாக அறிந்து வைத்திருப்பவர் நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவன் ஒருவரே. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று பரிசுத்த தேவன் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று பரிசுத்த தேவன் சொல்லுகின்றார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கின்றதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கும், எதிர்பார்க்கும் காரியங்களை விடவும் நாம் தேவனிடம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிக அளவில் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை நம் தேவனுக்கு உண்டு என்று பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம் யாவருக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் செய்து கொடுத்த வாக்குறுதிகளை நாம் அறிந்து வைத்திருந்த போதிலும் பல தருணங்களில் நம்முடைய ஆசைகளும், கனவுகளும், ஏக்கங்களும், எதிர்பார்ப்புகளும் நம்மை படைத்த பரிசுத்த தேவனுடைய நமக்கான திட்டத்திற்குள், அதாவது அவருடைய சித்தத்திற்குள் இருக்கின்றதா என்று கண்டறியாமல் நாம் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி அவைகளை அடைய முயற்சிக்கின்ற பட்சத்தில் மட்டுமே பல தடைகள் வரலாம், தோல்விகள் ஏற்படலாம், தொல்லைகள் நேரிடலாம். சில சமயங்களில் பரிசுத்த தேவனிடத்தில் நமக்கான அவருடைய திட்டத்தில் இல்லாத நமது ஆசைகளையும், கனவுகளையும், ஏக்கங்களையும் நாம் போராடி கட்டாயப்படுத்தி அடம் பிடித்து நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற பட்சத்தில் நிறைவேறின அத்தனையும் நமக்கு பலவிதமான வேதனைகளையும், குழப்பங்களையும், நிம்மதியற்ற சூழ்நிலைகளையும் உருவாக்குகின்றதை நாம் காண முடியும். ஒருவேளை நாம் எதிர்பார்த்தது தேவனுடைய நமக்கான திட்டத்திற்குள், அதாவது அவருடைய சித்தத்திற்குள் இருந்து அவைகள் நமக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் அவைகளால் நமக்கு ஒருபோதும் வேதனைகளோ, குழப்பங்களோ, நிம்மதியற்ற சூழலோ நிச்சயமாக உருவாகாது. மாறாக தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பெற்றுக்கொண்ட அத்தனையும் நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உண்டாக்கும் என்பதை பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுகின்றதை நாம் காண முடியும். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ணுகின்ற சமயத்தில் எரிகோவின் பக்கத்தில் இருக்கும் மோவாபின் சமமான வெளிகளில் தங்கும்படியாக முகாம் இடுகின்றார்கள். இந்த ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் இவர்களை கண்ட மோவாபின் ராஜாவாகிய பாலாக் மிகவும் பயப்படுகின்றான். இதன் நிமித்தம் இந்த ஜனங்களை எளிமையாக முறியடிக்க திட்டமிட்டு பெத்தூரில் வசித்து வந்த பிலேயாம் என்கின்ற தீர்க்கதரிசி அழைத்து கொண்டு வரும்படி தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்புகின்றான். காரணம், இந்த பிலேயாம் எவனை ஆசீர்வதிக்கின்றானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், எவனை சபிக்கின்றானோ அவன் சபிக்கப்பட்டு போவான் என்பதை பாலாக் ராஜா அறிந்து வைத்திருந்தான். இப்படியாக தன்னுடைய ஸ்தானாதிபதிகள் பிலேயாமை அழைத்து கொண்டு வந்துவிட்டால் அவனை கொண்டு இந்த ஜனங்களை சபிக்க சொல்லலாம். அப்படி அவன் சபிக்கின்ற பட்சத்தில் அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். அதை பயன்படுத்தி அவர்களை முறியடித்து இந்த தேசத்தில் இருந்து துரத்தி விடலாம் என்று எண்ணினான். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு
பிலேயாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொல்லி அவனை அழைக்கின்றார்கள். அதற்கு பிலேயாம் அவர்களை நோக்கி, இந்த ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொல்லுகின்றபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்கின்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்குகின்றார்கள். இந்த சமயத்தில் தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் தங்கியிருக்கின்ற இந்த மனிதர் யார் என்று கேட்கின்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, மோவாபின் ராஜா இவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகின்ற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கின்றது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களுடைய யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்கின்றான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கின்றார். இதன் நிமித்தம் பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு தேவன் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை என்று கூறுகின்றான். அதன்படி மோவாபினுடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கினிடத்தில் போய், பிலேயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்கிறார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் அதிக கனம் பொருந்திய பிரபுக்களை அனுப்புகின்றான். அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, பாலாக் ராஜா எங்களை அனுப்பி நீர் நிச்சயம் எங்களோடு வர வேண்டும், வந்து அவருக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்கிறார்கள். மேலும் அவர், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வது எல்லாம் செய்வேன் என்றும் சொல்ல சொன்னார் என்கின்றனர். அதற்கு பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகிலும் வேண்டுமானால் மீண்டும் தேவனாகிய கர்த்தரிடம் ஒருமுறை கேட்டு பார்க்கின்றேன், அதுவரை இந்த ராத்திரியில் இங்கே தங்கியிருங்கள் என்கின்றான். இதை கண்ட தேவன் மீண்டும் இரவிலே பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்கிறார். இது தாண்டா வாய்ப்பு என்று சொல்லி பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போகின்றான். அவன் அவர்கள் கூட போனதினாலே தேவனுக்கு அவன் மேல் கோபம் வருகின்றது. இதன் நிமித்தம் தேவனுடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே அவனுக்கு எதிராளியாக நிற்கின்றார். இதை கண்ட பிலேயாம் ஏறி சென்ற கழுதை வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் கழுதையை அடிக்கின்றான். இப்பொழுது தேவனுடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நிற்கின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிற்று திரும்பவும் அதை அடிக்கின்றான். மீண்டும் தேவனுடைய தூதன் அப்புறம் போய் வலப்புறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நிற்கின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படித்துக் கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் திரும்பவும் அடிக்கின்றான். உடனே தேவன் கழுதையின் வாயை திறக்கின்றார். கழுதை பேசுகின்றது. அது பிலேயாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்கின்றது. தொடர்ந்து தேவன் பிலேயாமின் கண்களை திறக்கின்றார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கின்ற தூதனை பிலேயாம் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்து கொள்கின்றான். தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். ஒருவேளை உன் கழுதை மாத்திரம் என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோட வைத்திருப்பேன் என்கின்றார். ஆனாலும் இந்த பிலேயாம் தனக்கு கிடைக்கவிருந்த மரியாதையையும் வெள்ளியையும் பொன்னையும் எண்ணி பாலாக் ராஜாவிற்கு மிகவும் தந்திரமான ஒரு ஆலோசனையை தருகின்றான். அதன்படி மோவாபின் குமாரத்திகள் சிலரை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் பாலாக் அனுப்புகின்றான். இப்படியாக அனுப்பப்பட்ட அந்த பெண்களுடன் இஸ்ரவேல் மக்கள் பாலியல் ஒழுக்க கேட்டிற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் உட்படுகின்றனர். இதன் நிமித்தம் இஸ்ரவேலர் தங்களுக்கு தாங்களே பரிசுத்த தேவனின் சாபத்தை வரவழைத்துக் கொள்ளுகின்றனர். இந்த சம்பவத்தில் பிலேயாம் தனக்கு கிடைக்கவிருந்த மரியாதை, வீடு நிறைய பொன் வெள்ளி இவைகளின் மீது ஆசை கொண்டதினால் பரிசுத்த தேவனுடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்பட்டு ஒரு கொள்ளை நோய் இஸ்ரவேல் மேல் வருவதற்கு காரணமானான். அதன் விளைவாக 24,000 இஸ்ரவேலர்கள் இறந்து போனார்கள். இந்த குற்றத்தின் காரணமாக இஸ்ரவேலர்கள் பின்னர் பழி வாங்கும் விதமாக மீதியானியர்களை தாக்கிய போது பிலேயாம் அவருடைய எதிரிலேயே காணப்பட்டு இஸ்ரவேலர்களால் அவனும் ஏறத்தாழ தன்னுடைய 33 வயதிலேயே கொல்லப்படுகின்றான். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த பிலேயாமை போல நாமும் பரிசுத்த தேவனுடைய விருப்பத்திற்கும்
அவருடைய நமக்கான திட்டத்திற்கும் மாறாக நம்முடைய ஆசைகளையும் கனவுகளையும் ஏக்கங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள முற்படுவோமே ஆனால், எப்படி பிலேயாமை பரிசுத்த தேவன் ஒரு கழுதையை கொண்டு தடுக்க முயன்றாரோ, நம்மையும் எதை கொண்டாவது யாரை கொண்டாவது தடுப்பாரே ஆனால், தேவ சித்தத்திற்கு எதிரான நம்முடைய செயல்பாட்டை நிறுத்திக் கொள்வோம். நம்முடைய கனவுகளையும் ஆசைகளையும் ஏக்கங்களையும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். அவருக்காக காத்திருப்போம். நிச்சயமாய் பரிசுத்த தேவன் ஏற்ற நேரத்திலே நம்முடைய எதிர்பார்ப்புகளை நாம் எதிர்பார்த்ததற்கும் மேலாக நிறைவேற்றுவார். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.